இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. வாரணிந்த முலமடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல்வனகவன் குகனோடும் கங்கதன்னில் ஷீரணிந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம். कोई समय नहीं होता. பெரியாழ்வார் திருமொழி 461 பாடல்கள் கொண்டது. அது தவிர திருப்பல்லாண்டு 12 பாடல்கள். இவை இரண்டையும் சேர்த்து பெரியாழ்வார் மொத்தமாய் 473 பாடல்கள் பாடியுள்ளார். அதிலே திருப்பல்லாண்டுக்கு பின்னால் ஓதப்படுவது பெரியாழ்வார் திருமொழி. அதில் 3ஆம் பத்தில் 10ஆம் திருமொழி ஹனுமான் சீதையை சந்தித்து அசோகவனத்தில் என்னவெல்லாம் அடையாளங்களை கூறினாரோ அவை அனைத்தையும் பட்டியலிடுகிறார். ஓரொரு பாசுரமாய் ராமனை நான் கண்டதற்கு சீதை அடையாளம் கேட்டாய், இது அடையாளம், இது அடையாளம், இது அடையாளம் என்று ராமனே அறிந்த சரித்திரங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார் ஆஞ்சநேயர். ஒருத்தரை பற்றி நாம் பேச வேணுமானால் அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மைகளை பேசினால் அப்ப அவரிடத்தில் தான் சந்தித்து கேட்டுக்கொண்டதாக அர்த்தம். ஆஞ்சநேயர் ராமனை சந்தித்திருக்கிறார், அதை சீதை நம்ப வேண்டுமே. ஒருவேளை ராவணனே யாதானும் ஒரு குரங்கை அனுப்பி அல்லது ராட்சசனுக்கு வேடமிட்டு வந்து ஏமாற்றிவிட்டால், ஆதலால் தான் நீ ராமனை கண்டதற்கு அடையாளம் கூறு என்றாள் சீதை. நான் என்ன சொல்வேன்? ராமன் எப்பேற்பட்டவர்? அவர் திருமேனியனுடைய அழகை என்னால் வர்ணிக்க முடியாது. ஆகையால் அதை விட்டுவிடு சீதை. அதை சொல்ல முற்பட்டால் என் தழுதழுத்து தொண்டை அடைத்து போகிறது. கீதிருஷம் தஸ்ய சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ய கீதிருஷம் கதமூரு கதம் பாகு. சீதை கேட்டாள், என் ராமனின் திருத்தோள்கள் எப்படி இருக்கும்? அவனுடைய தீர்க்கமான பார்வை எப்படி இருக்கும்? அவர் என்ன உயரம் இருப்பார்? ஆஞ்சநேயா சொல். அப்போது அவர் கூறுகிறார், படியெடுத்துரைத்து காட்டும் படித்தன்னவன் படிவம். இப்படி என்று ராமனுடைய அழகை வர்ணிக்க என்னால் இயலாது. ஒன்று செய்வோமா தேவி? அவன் மட்டும் அறிந்த கதைகளை வேணுமானால் கூறுகிறேன். அவன் அழகை பற்றி என்னிடத்தில் கேட்காதே, வாயடைத்து போவேன். என்னை வியாக்கரணம் இலக்கணம் பேசச் சொல், எவ்வளவு நாளும் பேசுவேன். தர்க்கம் பண்ண சொல், எப்பேற்பட்ட வித்வானோடும் தர்க்கம் செய்வேன். எப்படிப்பட்ட சங்கீத வித்வானோடே வாதம் செய்ய சொல், செய்வேன். எத்தனை பெரியவனோட சண்டை செய்ய சொல், செய்வேன். ஆனா ராமனுடைய அழகை பேசுன்னு சொல்லுவாயானால் நமக்கு வாய் எடும்பாது, அத்தோடே அடைத்து போகிறது. அதனால் மாற்று வழி கூறுகிறேன். ராமன் அறிந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லுகிறேன். அதுல ஓர் கதை குஹப்பெருமானோடே தோழமை கொண்டது. அதைத்தான் இப்போது ஹனுமான் தெரிவிக்கிறார். வாரணிந்த முலமடவாய் வைதேவி விண்ணப்பம். வைதேகி தேவியே, இதோ விண்ணப்பிக்கிறேன், கேட்டுக்கொள். தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய். தேர்கள் பலவற்றை உடையவனாய் அயோத்தியர் கோமகனான ராமன் பெருந்தேவி, அந்த ராமனுடைய ஸ்ரீதேவியாய் அவனுக்கு பட்ட மகிழ்ச்சியான சீதே கேட்டருளாய். சொல்வதை கேள். கூரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கதன்னில் ஷீரணிந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம். கூரணிந்த வேல், நீண்ட வேல்கள், வேல்கம்பு வேல்கம்புங்கிறது எவ்வளவு கூறா இருக்கணும். ஈட்டி ஆயுதம் வேல்னு சொல்றமே, அதான் கூறாக இருக்கக்கூடிய வேல். திருமங்கையாழ்வாரும் வேலைத்தான் பற்றியிருந்தார். மானவேல் பரகாலம் கலிகன்னின்னே அவருக்கு பட்ட பெயர். திருநகரியில இன்னைக்கு சேவிச்சுக்கிறோம். எப்பேற்பட்ட வேல் பிடிச்சிருக்கார். ஏன் மகாபாரத யுத்தத்தின் போது தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் வேலைத்தான் ஆயுதமாக கொண்டான். ஈட்டி தான் அவனுக்கு முக்கியமான ஆயுதம். அர்ஜுனனுக்கு காண்டீபம் வில், அதே போல பீமசேனனுக்கு பெருங்கதை, பலராமன்னு சொன்னா கலப்பை, கண்ணன்னு சொன்னா எந்த ஆயுதமே கையில் கிடையாது. அவருக்கு இருக்க சங்கல்ப சக்தி தான் ஆயுதம். ஆனால் தர்மபுத்திரனுக்கு நீண்ட ஏட்டி. ஈட்டியை பத்தி ஆண்டாள் பாசுரத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள்
கூர் வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் வரும். அதே போல இன்னி யாம் வந்தோம் இறங்கு அதே திருப்பாவையில் நின் கையில் வேல் போற்றியின் ஆண்டாள் வேலுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். அந்த வேல் கூரணிந்த வேல்வலவன், வேல்வலவனான குகன், குகனோடும் கங்கதன்னில் அந்த குகப்பெருமானோடைய கங்கை கரையில் சீரணிந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம். உலகம் முழுக்க பேசுற அளவுக்கு ஒரு உயர்ந்த தோழமை நட்பை ஏற்படுத்தி கொண்டானே. நட்பு என்பது பாகுபாடு பார்க்காமல் ஏற்படுவது, உயர்வு தாழ்வு பார்ப்பது கூடாது. ராமன் அரசன், இவன் ஒண்ணுமில்லாத வேடன் என்கிற வேறுபாடில்லை. அவனோடு தோளோடு தோள் கலந்து கொண்டு ராமன் நின்னான். நண்பன்னு கூட சொல்லலாம். அடுத்து தம்பி என்று கூறிக்கொண்டான். தம்பின்னு சொல்லலாம். தம்பின்னு சொன்னால் நெருக்கம்னு அர்த்தம். நண்பன்னு சொன்னால் வேறுபாடில்லைன்னு பொருள். தம்பினா தான் உறவு, உறவுன்னா நெருக்கம். அந்த நெருக்கம் குகனிடத்தில் உண்டுன்னு ராமன் வெளிப்படுத்தினார். ஆனா தம்பின்னு சொன்ன போதே அண்ணன் உயர்ந்தவன் தம்பி அடுத்தவன் எடுத்து இல்லையா. ஆனா நண்பன்னு சொல்லிட்டால் உயர்ந்தவன் அடுத்தவன்கிற வேறுபாடு கிடையாது. ஆக நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டான், தம்பியாகவும் ஏற்றுக்கொண்டான். ராமனே சுஷீலன், பெருமானுடைய சௌசீல்யம்ங்கிற உயர்ந்த குணம். மிக பெரியவனான எம்பெருமான் எத்தனையோ தாழ்ந்து குகன் இருந்தாலும் உயர்வு தாழ்வு பாராமல் கலந்தான். அதைத்தான் சீரணிந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம். குஹசக்கியம் குஹசக்கியம்ங்கிறது ராமாயண உபன்யாசம் வச்சா ரொம்ப முக்கியமான தலைப்பு. சாதாரணமா பாகவதம்ங்கிறத 7 நாள் தான் வைப்பார்கள். பாகவத சப்தாகம். ராமாயணம்னா நவாகம், 9 நாள் வைக்கிறது தான் கணக்கு. அதுல முதல் நாள் ராம ஜனனமா இருக்கும். அநேகமா இப்படித்தான் தலைப்பு கொள்வார்கள். முதல் நாள் ராம ஜனனம், ராமனுடைய அவதாரம். 2வது நாள் சீதா கல்யாணம். அடுத்து கிடுகிடுன்னு ராமனை விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போனார். வில்ல முறித்தான் ராமன், சீதையை கல்யாணம் பண்ணிட்டார், திரும்ப நாட்டுக்கு வந்துருவா. 3வது நாள் குஹசக்கியம், கைகையனுடைய வரம் முடிஞ்சு போயிடும். ராமன் காட்டுக்கு வர்றது வந்து நேர அலகாபாத், அதுக்கு போவதற்கு முன்பாக சிங்கிபேரபுரத்துக்கு வந்து குகனோடன் தோழமை கொண்டார். குஹசக்கியம் குகனோட தோழமைங்கிறது ராமனுக்கு இருக்கிற தனிச்சிறப்பான அடையாளம். இன்று நாம் ராமரையே வணங்கி கொண்டிருந்த காலி ஆஞ்சநேயர் சன்னதியை அடைந்துள்ளோம். நேற்றே சேவித்துக் கொண்டோம். இன்று மற்ற முறையும் அவரை சேவித்துக் கொள்வோம். காலி ஆஞ்சநேயர் வாயு குமாரன், காலி கோபுரம்னு உண்டு. திருமலைக்கு மேல திருப்பதி மேல ஏறி பொருளே அங்க பெருமாளுடைய மகாத்வாரத்துக்கு முன்பாக காலி கோபுரம் காலி கோபுரம் ஒரு 4 கால் மண்டபம் இருக்குன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. பெருமாளுடைய சன்னிதானம் உள்ள போறோம். அதற்கு முன்பாக சற்றே சில படிகள் ஏறணும் இல்லையோ, அந்த படிகளுக்கு முன்னாடி 4 கால் மண்டபம் இருக்கு. அதுக்கு காலி கோபுரம் காலி மண்டபம், அதாவது கொல்ல மண்டபம்னு அந்த மண்டபத்தை சொல்லுவார்கள். கீழே ஏறும்போது கோபுரம் இருக்கு பாருங்க, அந்த கோபுரத்தை காலி கோபுரம்னால் காற்றுக்குன்னு அந்த இடத்துல ஓங்கி காத்து வீசும். காலி கோபுரத்துல படிக்கட்டு ஏறுறோம், அந்த இடத்துல நிக்கிறோம்னா அத்தனை காற்றடிக்கும். அதனால காலி என்பது மருவி மருவி காற்று என்று வழங்கப்படுகிறது. காலி ஆஞ்சநேயர் வாயுகுமாரர். இதே சன்னிதானத்தில் ஆச்சரியமா சத்யநாராயண பெருமாள் எழுந்தருளி உள்ளார். திருவேங்கடவனை போலவே இருக்கிறார். இப்ப காலி கோபுரம்னு பார்த்தோம், அதே போலத்தான் இங்க திருவேங்கடவன். எப்போ திருப்பதின்னு சொன்னமோ அவர் ஆட்டமே தான் இங்க இருக்கார். ஆனா பெயர் சத்யநாராயண பெருமாள். நின்ன திருக்கோலத்தில் அழகான திருக்கோலம், நீண்ட மூலமூர்த்தி எழுந்தருளி உள்ளார். ரொம்ப கூட்டமுள்ள கோவில். பக்கத்துல இருக்கிற சின்ன சன்னதிகள். இந்த புறத்தே ஹனுமானுடைய சன்னதி, அதுக்கு நேர் அவருக்கு எதிர்த்தாற் போல இருக்கிறவர் சத்யநாராயண பெருமாள், அவருடைய மற்றொரு பக்கத்தில் இருக்கிறவர் ராமனுடைய சன்னதி. ஆக இவ்விடத்தில் சத்யநாராயணனை இன்னைக்கு நமக்கு சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். திருவேங்கடமுடையான போலவே நீண்ட மாலை சாத்தி கொண்டிருக்கிறார். அவரை போலவே கிரீடம் அணிஞ்சிட்டு இருக்கார். அவரை போலவே மாலை கிரீடத்துக்கு மேலிருந்து திருவடிகள் வரை தொங்குகின்றன. இவரை இன்னும் வணங்கி கொண்டு மேலே சரித்திரத்தை அடைவோம். ரொம்ப ஆச்சரியமான கட்டத்துல இப்ப நாம இருக்கோம். ஓடத்தை கொண்டு வந்து குகன் நிறுத்தினான். முதலில் லக்ஷ்மணன் ஏறி, அடுத்து சீதை, அடுத்து ராமன். மூவரும் அருந்தார்கள். அதாருரோக தேஜஸ்வி ஸ்வயம் லக்ஷ்மண பூர்வஜா அனுஜ்ஞாய சுமந்திரஞ்ச சபலன் சைவதம் குஹம் ஆஸ்தாய நாவம் ராமஸ்து சோதயாமாச நாவிகான். நாவிகர்கள் அதாவது ஓடத்தை செலுத்துபவர்கள். சிருங்கிபேரபுரத்தில் அது அத்தனை குகனுடைய இடம் அல்லவா. அவனுடைய தொண்டர்கள் பலரும் ஓடக்காரர்கள். ஓடக்காரர்களும் நமக்கு இன்னைக்கு ராமனை ஓட்டின்னு போற பாக்கியம் கிடைச்சது. நாமெல்லாம் கிட்டக்க இருந்து ராமனை சேவிச்சிருக்க முடியுமா? அவரே நம்மளை தேடி வந்திருக்கார். நம்ம தலைவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். அதனால நாம் இன்று ஓட்டி போவோம்னு நாவிகர்கள் எல்லாம் வந்து அமர்ந்தார்கள். குகனும் ஏறி அமர்ந்தான். ஓடம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக போகிறது. இன்னும் ஒருத்தர் மிச்சம் இருக்கிறார். சுமந்திரன் கிளம்பவில்லையே. இத்தனை பேருக்கு விட கொடுத்துட்டாலும் குகனும் காட்டோடு தான் இருக்க போகிறார். ஆனா சுமந்திரன் நாட்டுக்கு திரும்ப போக வேண்டும்.
ராமன் தழுதழுத்த குரல் அவருக்கு விடை கொடுக்கிறார். மத்தியம் து சமனுஜாப்பிய பாகீரத்யாத்வனிந்திதா வைதேகி பிராஞ்சலித் பூத்வா தாம் நதீம் இதம் அப்ரவீத். ஓடம் மெதுவே நகர்கிறது. தன் கண்ணு கெட்டிய தூரம் ஓடம் செல்லும் வரை நீண்ட பாதையை பார்த்து கொண்டே இருந்தான் சுமந்திரன். இனி ராமனை நாம் தரிசிக்க முடியாது, அவர் கூப்பிடுவரா என்று 2 நாட்கள் கரையிலேயே காத்திருந்தான். ஆசையா எதிவா ராமஹா புனഃசப்தாபயேதிதி. ஒருவேளை ராமன் திரும்ப அந்த பக்கம் இறங்கி நடக்க பார்த்து தேர் இல்லாமல் காலில் முள்குத்தி நடக்க முடியாமல் தவித்து, ஹே சுமந்திரா தேரை கொண்டா என்ன ஒரு குரல் வருமா ராமனுக்கு நடக்க முடியாது போயிட்டா நமக்கு மறுபடியும் பாக்கியவல்யம் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்து பார்த்தான். குரல் எழவில்லை. ஆகையாலே சுமந்திரன் திரும்பி விட்டான்னு சரித்திரம். அது அப்புறம் பார்ப்போம். இப்ப சுமந்திரன் காத்து கொண்டிருக்கட்டும். இப்போதுதானே ஓடம் புறப்பட்டு போகிறது. ஓடம் இக்கரையிலேருந்து அக்கறையை நோக்கி போறச்சே சரியா பாதி நதி கங்கையில் நடுவில் வரும்போது கங்கையை கைகூப்பி கொண்டு வடக்கே இருக்கும் அயோத்தி பட்டணத்தையும் பார்த்து கைகூப்பி சீதாதேவி வேண்டுகிறாள். புத்திரஹ தசரதஸ்யாயம் மகாராஜஸ்ய தீமதः நிதேசம் பாலயத்வேனம் கங்கேத்வபிரக்ஷிதः சதுர்தசஹி வருஷாணி சமக்ராண்யுஷ்யகானனே भ्रात्रा सह मया चैव पुनः प्रत्यागमिष्यति ततस्त्वां देवी सुभगे क्षेमेण पुनरागता यक्षे प्रमुदिता गंगे सर्वकाम समृद्धिनी. हे गंगे, गंगा मातावे உன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். இக்ஷ்வாகு குல தோன்றலாய் அவர்கள் குலத்துக்கே கொழுந்தாய் மரியாதா புருஷோத்தமனாய் சத்தியத்திலிருந்து நழுவாதவனான ராமன் தன் தந்தசொல் மிக்க மந்திரமில்லை இதை ஸ்தாபித்துக் கொடுப்பதற்காக லோகத்தில் தர்மஸ்தாபனார்த்தமாக காட்டுக்கு ஏகி இருக்கிறான். அதே பயனின் பொருட்டுத்தான் உன்னையும் தாண்டி போகிறோம். ஆக கங்கையே உன்னிடத்தில் வேண்டுகோள். 14 ஆண்டுகள் எங்கள் வாழ்க்கையை இனிமையாக கழியவை. அது தியாகம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆனால் அதிலும் இனிமை குறைய வேண்டிய தேவையில்லையே. நாம கஷ்டமான பாதையில போனாலும் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளலாம். தேவதைகள் ஒத்துக்கணும், இயற்கை ஏற்றுக்கணும், நதிகள் ஒத்துக்கணும், மிருகங்கள் ஒத்துக்கணும். ஒத்துனுட்டா எந்த கஷ்டமுமே நமக்கு கஷ்டமாகப்படாதே. எப்ப கஷ்டம்னு சொல்றோம்? வெயில் அடிக்குமோ, சூறாவளி அடிக்குமோ, வெள்ளம் வந்துடுமோ, இதன பயம். அந்த இயற்கையினிடத்திலேயே பிரார்த்தித்துட்டோம்னால் அப்ப வாழ்க்கை இனிமையாகத்தான் இருக்கும். துஷ்ட மிருகங்களை கண்டு பயப்படுவோம். ஆனா மிருகங்களோடைய வாழ பழகினுட்டால் பயப்பட வேண்டாம், இனிமையாகத்தான் இருக்கும். நாம பலதை கண்டும் பயப்படுகிறோம். அச்சம் 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 எப்போது வரும்? நகரத்தோடு இருந்து கிராம வாழ்க்கையே தெரியாமல், நதியும் தெரியாமல், காடும் தெரியாமல் செயற்கையாக கலந்து விட்டால் பயம்தான் வாழ்க்கையில் மிஞ்சும். அந்த பயத்தை ஒழிக்கத்தான் சீதை பிரார்த்திக்கிறாள். தேவி, நீ இப்போது சூழ்ந்து ஓடுகிறாய். இனிமேல் எல்லையை தாண்டி போக போகிறோம். எல்லைக்குட்பட்ட அயோத்தியா பிரதேசம், இக்ஷ்வாகு மகாநகரம், அதனைத்தையும் நீதான் ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் திரும்ப வரப்போகிறோம். வந்து பட்டாபிஷேகம் நடக்கும். ராமனும் தம்பி இலக்குவனாக என்னோடு வருவார்கள். அவர்களுக்கு பட்டம் நடந்தவுடன் திரும்ப இதே கங்கே உன்னுடைய கரைக்கு வருவேன். உனக்கு எத்தனை திருமஞ்சனம் உண்டோ, பால் அபிஷேகங்கள் உண்டோ, எவ்வளவு அன்னதானம், தீர்த்ததானம், வஸ்திரதானம், கோதானம், எத்தனை தானம் உண்டோ அனைத்தையும் உன் கரையில் செய்கிறேன். கவாம் சதசஹஸ்ரஞ்ச வஸ்திராண் அன்னஞ்ச பேசலம் யானித்து தீரவாசானி தெய்வதானி ச சந்திகி. உன்னுடைய கரையில் எத்தனை கோயில்கள் இருக்குமோ, எத்தனை மக்கள் வாழ்வார்களோ அனைவருக்கும் தானம், அனைவருக்கும் பூஜை, கோ பூஜை, மித்ர பூஜை, அந்தணர்கள் பூஜை, தேவ பூஜை, அனைத்து பூஜையும் செய்வேன். புனரேவ மகாபாகு மயா பிராத்ராஜ சங்கதா தட்சிணா தட்சிணம் தீரம் க்ஷிப்ரமேவ அபியுபாகமத். அப்போது தட்சிணா அழகான சீதை தட்சிணம் தீரம் கங்கையினுடைய தெற்கு கரையை அடைகிறாள். இதுவரை வடக்கு கரையில் இருந்தார்கள். வடக்கு இருக்க அயோத்தியா, தெற்கு நோக்கி நடந்து வந்தார்கள் ஸ்ருங்கிபேரபுரம், அங்கேயே கங்கை. இன்னைக்கும் கங்கை அங்க சேவித்துக் கொள்ளலாம். அந்த கங்கையை தாண்டினால் இப்ப தெற்கு கரைக்கு வந்தாகிவிட்டது. இனிமேல் தான் அலகாபாத் பரத்வாஜ ஆசிரமத்தை நோக்கி போக வேண்டும். பிருஷ்டதா அனுகமிஷ்யாமி சீதாந்த்வாம் சானுபாலயன் அக்ரதோ கச்ச சௌமித்ரே சீதாத்வாம் அனுகச்சது. ராமன் இனி காட்டில் நடக்க வேண்டும் முறையை ஏற்படுத்தி சொல்லுகிறார். லக்ஷ்மணா, நீ முன்னால் நட, நடுவிலே சீதை நடக்கட்டும், நான் பின்னால் நடக்கிறேன். மூவரும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து கொள்ள வேண்டும். இனிமேல் தான் சீதை காட்டின் கொடுமையை உணரப் போகிறாள். இதுவரை திருப்தியாக சிரித்து கொண்டு வந்தாள். அது எவ்வளவு கஷ்டமானது சீதைக்கு தெரியாது. கதந்து கங்கா பரமாரமாசு ராமம் சுமந்திரஹா சததம் நிரீக்ஷ அத்வர்ஷ பிரகர்ஷாத் வினிதிஷ்டத
திருஷ்டிர் முமோச்ச முமோச்ச பாஷ்பம் வெதிதஸ் தபஸ்வி. அப்போது கண்களிலிருந்து நீர் பெருக சுமந்திரன் கங்கக்கரையில் நின்று கொண்டிருந்தார். மேலும் பார்ப்போம்.